உபாசனை அப்படிங்கிறது ஒரு தெய்வத்தை உங்களுக்குள்ளே ஈர்ப்பு கொள்வது தான். அதாவது குலதெய்வத்தை ஈர்ப்பு கொள்ளலாம், இல்லாட்டி உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் ஈர்ப்பு கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு பெரிய துன்பங்கள் வராது. அதாவது உங்கள் குலதெய்வம் உங்களை வளத்தோடையும் நலத்தோடையும் பார்த்துக்கும். அதுபோக உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் செல்வங்களையும் கொடுக்கும். ஆனால் இந்த எச்சினிகள், மோகினிகள், டாங்கினிகள், அப்துராஜ் தேவதைகள் உங்களுக்கு அடிமையாக வேலை செய்யும். அதை எடுப்பது அப்படின்பது மிகவும் சிரமமான விஷயம் கூட. இருந்த போதிலும் அதை எடுத்தால் 48 நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விரத காலங்கள் மிகவும் கடுமையாக இருக்கும். அப்படி நீங்கள் எடுத்து அது உங்களுக்கு சித்தியாகி வந்த பிறகு அது உங்களுக்கு வேலை செய்யும்போது சிறப்பாக வேலை செய்யும். ஆனால் உங்களோட உயிருக்கு எப்போ உங்கள் உயிர் போகுங்கிறது தெரியாது. அது எந்த விதத்தில் போகுதுங்கிறதே தெரியாத அளவுக்கு அது மிகப்பெரிய கொடூரமான செயல்களை செய்துட்டு தான் உங்கள்கிட்டருந்து வெளியே போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை தாண்டி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தாண்டி வேறு எந்த உபாசனைகளும் எடுக்காதீங்க. வேறு எந்த தெய்வத்தையும் நீங்கள் ஈர்ப்பு கொள்ளாதீங்க. அப்படி ஈர்ப்பு கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல உங்கள் குலதெய்வத்திட்ட கேள்வி கேளுங்க. நான் இந்த மாதிரி ஒரு தேவதையை எடுக்கிறேன். இது எடுப்பதனால என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் என்னுடைய வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிற வம்சாவளிக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நீ பார்த்துக்குவியா அப்படிங்கிற கேள்வியை உங்கள் குலதெய்வத்திட்ட வைங்க. அது உத்தரவு கொடுத்தா அது சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ செய்யணும் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அப்படி செய்தால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும்